வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம அமாவாசை அன்னைக்கு செய்த சமையல் தாங்க பார்க்க போகிறோம். சூடான சாதம், கூடவே பரங்கிக்காய், மஞ்சள், பூசணிக்காய் அதை போட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், கூட ஜவ்வரிசி அவல் போட்டு பாயசம், பருப்பு, மெதுவடை, கேரட் பச்சடி, பருப்பு ரசம் இதெல்லாம் வச்சுருந்தேங்க. வாங்க இப்போ இந்த சமையல் ரெசிபிஸ்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அமாவாசைன்றதால இன்றைக்கி எல்லாமே வீடெல்லாம் நல்லா தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இந்த க்ளீன் பண்ணுற வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. சாமிக்கு கொஞ்சமாக பூ வாங்கியிருந்தேங்க. அந்த பூவை நம்ம கட்டிட்டேங்க. உதிரியாக வாங்கினதால் அந்த சாமந்தி பூ நூல்லே வச்சு கட்டி எடுத்து வச்சிட்டேன். சாதத்துக்கு அரிசி நம்ம ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி நல்லா சுட ஆரம்பிச்சது இந்த அரிசி அது உள்ளே போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் பருப்பு வேக வச்சுருந்தாங்க. இப்போ தேவையான காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். மஞ்சள், பூசணிக்காய், வாழைக்காய், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். வாழைக்காய் தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. புளியும் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த இந்த பரங்கிக்காய், மஞ்சள், பூசணிக்காய் அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருந்த புளி இதில் அப்படியே கரைச்சி மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இது கொதிக்கிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ண அந்த வாழைக்காய் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு இதில் சேர்த்துட்டேங்க. கலந்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிட்டேன். இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் புளியும் தக்காளி நசுக்கி அதில் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இதிலே மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடி பண்ணது அதையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் வேக வச்சுருந்த பருப்பு நம்ம கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிட்டு இந்த குழம்பு சாம்பார் உள்ள அப்படியே ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டு கலந்துச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. சாதம் நல்லா வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டேன். இந்த பொரியலுக்கு இதுக்கு நடுவில் நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த ரசத்தையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக ரசப்பொடி, கொஞ்சம் பருப்பு தண்ணி இதையும் ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாங்க. கடாயெல்லாம் கரண்டி போட்டுட்டு அடுப்பில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு ரசம் மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. மேலே கொத்தமல்லி தழைகளும் தூவிடலாம். டேஸ்டான பருப்பு ரசம் தயாராகிடுச்சுங்க. இப்போ இந்த பொரியல் நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்ததும் இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு கூடவே இஞ்சியும் போட்டுட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காய் போட்டு வதக்கிடலாங்க. கூடவே
ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காயும் போட்டு வதக்கிட்டு இறக்கிடலாம். டேஸ்டான வாழைக்காய் பொரியல் தயாராகிடுச்சுங்க. இப்போ இந்த சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழைகள்லாம் தூவிட்டு அதேமாதிரி இறக்கிடலாம். சாம்பார், ரசம், பொரியல்லாம் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டேங்க. இப்போது பாயசத்துக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். கேரட் பச்சடி பண்ணுறதுக்கு இது போல் கேரட்டை ஒரு 3 கேரட்டு தோல் சீவிட்டு பொடியாக சீவி எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு துருவின கேரட் போட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். உடனே இதை இறக்கி வச்சுருவோங்க. இப்போ பாயசத்துக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிப்போம். தேங்காய் பாலை நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருவோம். ஒரு 1/4 கப் அளவு, 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 1/2 கப் அளவு அவல் போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்ததுங்க. இந்த பாயசம் ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள். இது போல் நல்லா சிவக்க வறுத்துட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. வடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இதை போட்டுட்டு ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் போட்டு தண்ணி ஒரு 1.5 டம்ளர் அளவு ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டுங்க. இது கூடவே ஒரு 1/2லேருந்து 3/4 டம்ளர் அளவு நம்ம காய்ச்சின பால் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அதை இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் வந்து பாகு நம்ம காய்ச்சிக்கலாங்க. 3/4 கப் அளவு வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஒரு சின்ன டம்ளர் அளவு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேங்க. அதையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இது போல் அரைச்சிக்கிட்டேன். வடைக்கு இது போல் நான் அரைச்சிட்டு வழித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து சுடுவோங்க. இப்போ இந்த பாகம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. டைரெக்டாக அந்த வெந்த அந்த ஜவ்வரிசியும் அவலும் வெந்துட்டுருக்கலாம். அதில் அப்படியே வடிகட்டி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் சேர்த்துக்கலாங்க. பால் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வரட்டுங்க, வேகட்டும். இன்னொரு அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த வடைக்கு வந்து நான் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாவோட ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு கட் பண்ண எல்லாம் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு வடை சுட ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சுட ஆரம்பிச்சிச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி தொட்டுட்டு நடுவில் இது போல் ஹோல் போட்டுட்டு ஓட்டை போட்டுட்டு ஒவ்வொன்றா போட்டுடலாங்க. வடையை தட்டி போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாங்க. நல்லா செவந்தது எண்ணெய் வடி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த பாயசமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இறக்கும் போது ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு அதில் ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கலாம். இதிலே வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டு கலந்துட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அதையும் போட்டுட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டான ஜவ்வரிசி அவல் பாயசம்
தயாராகிடுச்சுங்க. இந்த வடையும் நல்லா செவந்துருச்சு. எண்ணெயெல்லாம் வடி விட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டான மெதுவடையும் தயாராகிடுச்சுங்க. இந்த கேரட் நம்ம இறக்கி வச்சுருந்தோம்ல, அதை வதக்கி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக தயிரும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம நார்மல் டேஸு இதில் இன்றைக்கி நான் செய்திருந்த சமையலில் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கல, அமாவாசைன்றதால வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கல. இதில் வந்து நம்ம வெங்காயமும் சேர்த்தா சூப்பராக இருக்கும். கூடவே தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடி இது போல் செய்து பாருங்கள். இன்றைக்கி அருமையான இந்த லஞ்ச் ரெசிபி தாங்க செய்திருந்தேன். சூடான சாதம், பரங்கிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேங்க, மெதுவடை, கேரட் பச்சடி, பருப்பு ரசம், அவல், ஜவ்வரிசி பாயசம், தயிரும் எடுத்து வச்சுருந்தேன். டேஸ்டான இந்த சமையல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாமிக்கெல்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிட உட்காந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.